ஹரி ஓம். எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. தீர்காயுஷ்மான் பவ, ஸ்திரீபிய தீர்க்க சுமங்கலி பவ, சர்வமங்களானி ஐஸ்வர்யாணி ச அபிவிருத்திர்பவதோ. இன்றைக்கி ஏதாவது சந்தியாவந்தனம் தான் நான் தொடர்ச்சியாகவே கூறுகின்றேன். விபாகம் 3. இப்போது அந்த மந்திரம் தொடங்குகின்றேன். இந்த மந்திரத்தில் சந்தஸ்னு ஒன்று வருது. நான் காயத்ரி சந்தஸ்னு இது கடந்த சொற்பொழிவில் சென்ற சொற்பொழிவில் நாம் பார்த்தோம். பிராத கால சந்தியாவந்தனம் கரிஷே உபாசிஷ்யே. அப்புறம் மந்திரம் சொல்லி ஆபோயிஷ்டா மயோ புவஹ தான ஊர்ஜே ததாதனா மகேரணாய சக்ஷசே யோவஷ்யவத மோர்சஹ தஸ்ய பாஜயத்தே அனஹ உஷதீரிவ மாதரஹ தஸ்மா அரங்கமாமவஹ யஸ்யக்ஷயா இன்வத ஆபோ ஜனயதா ஜனஹ ஓம் போர் பூவசுவா. அப்புறம் ஒரு அர்க்கியம் விடலாம். ஓம் போர் பூவசுவா தத்ச விதுர்வரே ஏண்யம் கோதேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். அர்க்கியமாக விடலாம். அப்படி எடுத்துட்டு ஆச்சமனமும் பண்ணலாம். அப்புறம் மந்திரங்கள் ஆரம்பிக்கும். ஓம், அதாவது பிராசனங்கள், அதாவது மந்திரங்கள். சூரியனை பார்த்து கார்த்தால பிராத ஒரு மந்திரம், மாத்தியானிகத்துக்கு ஒரு மந்திரம், சாயங்காலத்துக்கு ஒரு மந்திரம். இந்த பிராசனங்கள்லாம் அதுக்கு நான் வரேன். அதுக்கு முன்னாடி எனக்கு சில கோரிக்கைகள்லாம் வந்தது. இந்த சந்தஸ்ங்கிறது என்ன? இப்போ காயத்ரி சந்தஸ், காயத்ரி மந்திரம். இப்போ சந்தஸ் மீட்டர்னு சொல்லலாம், ஸ்வரங்கள்னு சொல்லலாம், அளவுகோல் கூட சொல்லலாம். ஒரு இவ்வளோ இருக்கணும். அதாவது காயத்ரி சந்தஸ். இப்போ 7 சந்தஸ் இருக்குது. 7 சந்தஸ்னாக்கா காயத்ரி, உஷ்ணுக்கு, அனுஷ்டுப்பு, பிருகதி, பங்க்தி, திருஷ்டுப்பு, ஜெகதி, சந்தாம்சின்னு சொல்லுவோம். இந்த 7 இருக்குது. இதில் காயத்ரிக்கு 24 அக்ஷரங்கள் முதல்ல சொல்லிடுறேன். உஷ்ணுக்கு 28, அனுஷ்டுப்பு 32, காயத்ரி, உஷ்ணுக்கு, அனுஷ்டுப்பு, பிருகதி 36, பங்க்தி 40, திருஷ்டுப்பு 44, ஜெகதி 48. இதில் 24, 28 என்னென்னா, 24னா 3 வரிகள், 8 அக்ஷரங்கள். ஒரு வரியில் 8, 3, 8, 24. அதே மாதிரி நீங்கள் உஷ்ணுக்கு எடுத்துக்கலாம். 28, 8, 8, 16 இன்னொரு இதில் 12 வரும் 28க்கு. 32 வருது அனுஷ்டுப்பு. இப்போ சுக்லாம்பரதோட 32 தான் வரும். 4 வரி, 8ல் 4 வரி. ஸோ வரியையும் குறிக்கும். ஒரு வரியில் இப்போ அக்ஷரங்களும் வரும். இப்போ நீங்கள் பங்க்தி, ஜெகதி 11 அக்ஷரங்கள் வரும். 4 வரி தான், 44. அது 12 வரும் ஜெகதியில் 48க்கு. பிருகதியில் 5 வரிகள் 8 வரும். ஒரு வரியும் 8, 40க்கு. அது நம்ம ஒரு தனியாக நான் ஒரு சொற்பொழிவு இந்த சந்தஸை பற்றி ஆரம்பிக்கலான் இருக்கேன். ஏன்னா ஒரு மந்திரங்களும் உபனிஷத்து சூக்தங்கள்லாம் எங்கே பகவத்கீதையிலேருந்து நைனம் சிந்தந்தி சஸ்திராணி அதெல்லாம் ஒரு ராகங்கள் தான். இப்போ காயத்ரி ஜபம் காயத்ரி சந்தஸ்ன்னு சொல்கிறோம். இங்கே அனுஷ்டுப்பும் இருக்குது, நம்ம பார்க்கலாம். சுக்லாம்பரதனம் காயத்ரி, உஷ்ணுக்கு, அனுஷ்டுப்பு. அது அனுஷ்டுப்பு சந்தஸ் சுக்லாம்பரதம் 4, 8, 32 நம்ம பார்ப்போம். இப்போது ரொம்ப முடியாவிடிலும் இந்த சந்தியாவந்தனங்கள் மந்திரத்தை முடித்து கொண்டு நான் பிறகு அதை ஆரம்பிக்கின்றேன். இப்போ காயத்ரி சந்தஸ் எப்படி வருது? தத்து ச வி து வ ரே நீ யம். வரேண்யம்னு போடணும். அதுக்கு அர்த்தமும் சொல்லித்தரேன். ஏன்னா இந்த 8 வரத்துக்காக இந்த நீ வருது. இல்லைன்னா ஏண்யம் தான் வரும். வேதத்தில் சஃபிக்ஸ் பிரத்யான்னு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தைக்கு அப்புறம் ஒரு பிரத்யா சேர்த்தா வார்த்தைகள் மாறும். அது அப்புறம் பார்க்கலாம். பர், பர, கோ, தே, வ, அஸ்ய, அதான் சிய, தி, ம, ஹி. இது 8, 8, 16. தி, யோ, யோ, ந, பிர, சோ, த, யாத். 8, 8, 24 ஆச்சு. இந்த 24க்குள்ள அடங்கணும். ஏன்னா அதுக்கு ஒரு விதிமுறைகள் இருக்குது. அதாவது நிச்சிருத்து, புரிக்கு, விராட்டு, ஸ்வராட்டு. நிச்சிருத்துங்கிறது 23 தான் இருக்கும். ஆனால் அதுக்கு தான் அந்த நியம நீ ப்ளஸ் எம் ஆக்கிடுறாங்க. 24 வரும். 8 வரத்துக்காக இந்த ஒரு வரியில். இல்லைன்னா 7 தான் வரும் நியம்னு போட்டிங்கன்னா.
அதுக்கு தான் அந்த இவர் ஃபொனட்டிக் இல்யூஷன்ஸ் எல்லாம் சொல்லுவார். அதாவது சப்தத்திற்காக சந்தஸ், கேள்வி ஞானம்னு ஒன்று இருக்குது, ஸ்ருதி ஸ்மிருதி. அதுக்காக ரிஷிகள்லாம் அந்த 8 வரத்துக்காக வேத காலங்களில் நீ ப்ளஸ் எம் ஆக்கினாங்க. ஏன்னா இப்போ தத்து ச வி தூர் வ ரே நியம்னு போட்டிங்கன்னா 7 தான் இருக்கும். நியம்னு அது எண்ணியம் தான் அதுடைய பிரத்யேயம். ஆனால் அது நீ ப்ளஸ் எம் அதுதான் அந்த நிச்சிரத்துடைய வேலை. 23 தான், ஒன்று கம்மியாக தான் வரும் நிச்சிரத்தில். ஆனால் புரிக்கில் ஒன்று ஜாஸ்தியாக வரும், 25 வரும். அதே நீங்கள் ஒன்று கம்மி பண்ணி 24 ஆக்கணும். ஸ்வராட்டில் 2 கம்மியாக வரும், விராட்டில் 2 கம்மியாக வரும், ஸ்வராட்டில் 2 கூடுதல் வரும். ஸோ இதெல்லாம் இந்த மந்திரங்கள் நான் ஒரு தனியாகவே ஒரு இதுக்குன்னு ஒரு விபாகம் ஆரம்பித்து சொற்பொழிவில் ஒரு சந்தஸுக்கும் ஒரு நமக்கு தெரியப்படுகின்ற மந்திரங்கள், சாதாரணமாக நித்திய பூஜையில் நாம் சொல்லக்கூடிய மந்திரங்களே அதோடைய மந்திரங்கள் எடுத்துக்கொண்டு, இப்போ நான் இன்னும் சிந்தந்திரி எல்லாருக்கும் தெரியும், ஆனால் பூ சூக்தங்கள் கொஞ்சம் பேருக்கு தெரியும். ஒரு சூக்தங்களில் எங்கே நம்மளுடைய சாதாரணமாக சொல்லக்கூடிய சூக்தங்கள் எடுத்து அதில் எந்தெந்த சந்தஸ் எப்படி வர்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ காயத்ரியை பார்த்தோம், காயத்ரி மந்திரத்தை தத்து ச 8 8 3 24. அனுஷ்டுப்பு 32 சுக்லாம்பரம், அது சுக்லாம் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். ஷுக் லா ப ர த ரா யா சுக் ஷு ஷுக்கு ஷுக்கு லா அம் சுக்லாம் அம் ப ர த ர அம், அந்த மாதிரி 8 வரும். ப ர த ரம் விஷ்ணு, அது சேர்த்தா 8 வரும் கரெக்டாக. ச ஷி வ ர அதையும் சேர்த்தா 8 வரும். ப்ர ச அதையும் தயாயே சர் ச சர் ச ர அப்படி போடணும். வ சர்வ விக்ன உ உபசாந்தைக்கு பாதம் வரும். சாந்த ஏ நீங்கள் போட்டு பாருங்க 8 வரும். நான் இது தனியாகவே ஒரு விவாகத்தில் எடுக்கிறேன். அப்போ 4 லைனில் 8 அக்ஷரங்கள் ஒரு வரியிலையும், அப்போ 8 4 32. அதுதான் அனுஷ்டுப் சந்தஸ். அதாவது இந்த சந்தஸுக்கெல்லாம் 11 அக்ஷரங்கள் 4 வரியில் வந்தால் 44. அது எது திருஷ்டுப்பு. ஜெகதி 12 வரும் 4 வரிகளில். இது பங்கி 40 வரத்தில் பங்கி திருஷ்டுப்பு ஜெகதி. ஆமாம், காயத்ரி உஷ்ணுக்கு அனுஷ்டுப்பு பிருஹத்தி பங்கி, அது 40. அது 5 வரிகள், ஆனால் 8 அக்ஷரங்கள் வரும். அப்போ இதெல்லாம் நம்ம அந்தந்த மந்திரங்கள் எடுத்து அதுக்கு நிதானமாக தனியாகவே இந்த சந்தியாவந்தனங்கள் மந்திரங்கள் முடிந்தவுடன் நான் அதை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு நான் கூறுகின்றேன். இது என்னன்னா, இந்த மந்திரங்கள்லாம் ஒரு தனி அலைவரிசையில் அது போய்கொண்டிருக்கிறது. அந்த ஃப்ரீக்குவன்சி அலைவரிசை என்பார்கள் இல்லையா, அந்தந்த அலைவரிசை. இப்போ நம்ம படிக்கிற காலத்தில் ரேடியோவில் அந்த அலைவரிசைப்பா இது 230.4, சென்னை வானொலி 260 இருக்கும், மெட்ராஸ் ஏ மெட்ராஸ் பி எல்லாம் இருந்தது 1960 70 ஆண்டுகள்லாம். ரேடியோ எடுத்து எல்லோரும் திருகுவோம். அந்த ஃப்ரீக்குவன்சியில் போய் ரேடியோ வேவ்ஸ், மார்க்கோனியுடைய ரேடியோ கதிர்கள், வானொலி கதிர்களோட அந்த போனால் தான் நமக்கு அந்தந்த காரியங்கள், அந்தந்த ஸ்டேஷன், அந்தந்த நிலையங்கள், வானொலி நிலையங்கள் நாம் அடைந்து அதனுடைய பயனை நாம் என்ன எதிர்பார்க்கின்றோமோ அது நமக்கு கிடைக்கின்றது. அதன் மாதிரி இப்போ குபேர பணம் வியாபாரத்தில் பணம் குபேர பூஜை பண்ணுறோன்னா குபேர மந்திரத்தை நம்ம அந்த சந்தஸில் உட்பட்டு நாம் கூற வேண்டும். இல்லாட்டா நீங்கள் அந்த சந்தஸில் கூட குபேரன் அப்படின்னா அந்த இயற்கையின் வளத்திற்கு, அந்த சமுத்திரத்துக்கு சென்று நமக்கு அடையும் நாம் எதிர்பார்க்கின்ற பலன்களை அடைய வேண்டும் என்றால் நாம் அந்த அலைவரிசையில் செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு எதிர்பார்த்த அந்த பலன்கள் கிடைக்கும். அவ்வளோதான், அது சிம்பிள். லாஸ் ஆஃப் நேச்சர், இயற்கையின் வளங்கள், இயற்கையின் விதிகள், இயற்கையின் நீதிகள் எல்லாம் பார்த்துட்டு அதுதான். அப்படி தானே நம்ம ரேடியோ ஃப்ரீக்குவன்சி, ரேடியோ அலைவரிசையில் போனால் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா வேணும், பிபிசி வேணும், சென்னை வானொலி நிலையம் வேணும், டெல்லி அப்படின்னா அந்தந்த ஃப்ரீக்குவன்சியில் போனால் ஒரு ஹிந்தி பாட்டு கேட்கணுன்னா நீங்கள் விவித் பாரதிக்கு போக வேண்டும்.
அப்படி தானே? தமிழ் பாட்டுக்காக நீங்கள் விவித் பாரதி போட்டால் ஹிந்தி பாட்டு தான் உங்களுக்கு வரும். தமிழ் பாட்டுக்கு நீங்கள் சென்னை வானொலி வரணும். உதாரணம் சொல்கிறேன் நான். அந்தந்த தெய்வங்களுக்கு உங்களுக்கு அது வேணும். அந்த பலன்கள் அந்த ஃப்ரீக்குவன்சியில், லேசிங் ஃப்ரீக்குவன்சின்னு பேர். அந்த ஃப்ரீக்குவன்சியில் அலைவரிசையில் நாம் செல்வோமே ஆனால் நாம் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். ஆனால் அந்த அந்த சந்தஸ் சரியாக இருக்கணும். இஷ்டத்துக்கு நீங்கள் சந்தஸை சொல்ல முடியாது. இஷ்டத்துக்கு நீங்கள் பாட்டு கரகரன்னு நீங்கள் சென்னை வானொலி நிலையம் வாழணும் கரகரகரன்னு சத்தம் தான் வரும். வேறு எங்கேயாவது டப்பா நடுவில் ஒரு வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா வரும், ஒரு பிபிசி, அப்படி வந்துட்டு போயிட்டு இருக்கும். நிதானமாக அந்த அழகாக அந்த அலைவரிசையில் அந்த மந்திரங்களை உச்சரித்து அந்த சந்தஸுக்கு உட்பட்டு கூறியிருக்கும் சந்தஸ், வேத சந்தஸுகள் அவர்கள் நிர்ணயித்திருக்க அந்த ஃப்ரீக்குவன்சியை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த அலைவரிசையை அவங்க திருடமாக, நிச்சயமாக, ஆணித்தரமாக நிர்ணயித்திருக்கிறார்கள் நம்முடைய வேத ரிஷிகள். அவ்வளோதான், சயின்ஸ் தான், மார்க்கோனி சொன்ன மாதிரி தான். ஸோ அதனால் நான் என்ன பிரத்யேகமாக கூற விரும்புகிறேன் என்றால், இந்த சந்தஸில் நம்ம சொல்லும் பொழுது அந்த பலன்களை நாம் அடையலாம். அப்போ அந்த சந்தஸ் தெரிஞ்சிருக்கணும். இது இந்த சந்தஸை பற்றியும் மந்திரங்களில் வரும். பிரணவஸ்ய ரிஷி பிரம்மா தேவி காயத்ரி சந்தः பரமாத்மா தேவதா பூராதி சப்த வியாகிருதீனாம் அத்ரி பிருஹு குத்சர் வசிஷ்டர் கௌதமர் காஷ்யபர் ஆங்கீரச ரிஷியः காயத்ரி உஷ்ணுக்கு அனுஷ்டுப்பு பிருகதி பங்கி திருஷ்டுப்பு ஜெகதி வருது. அப்புறம் தேவர்கள் அக்னி வாயு அர்க்க வாக வாகீஸ்வரக வருண இந்திர விஸ்வேதேவா அவள்லாம் 7 சப்த. அப்போ இதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள், அதில் சந்தஸை வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த சந்தஸ் மூலமாக நாம் நுழைவோமே ஆனால் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். அப்போ இந்த காயத்ரியோட சந்தஸ் இதுதான் 3, 8, 24. அப்படி அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷனில் 4 4 4 ஏறது பாருங்க. 24, 28, 32, 36, 40, 44, 48. 4 இயற்கையின் சக்திகள் என்கிறார். யார்? ஐன்ஸ்டீன். ஸ்டாண்டர்ட் மாடல் என்று வகுத்தார். த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ், மேக்னட்டிசம், கரண்ட், எலக்ட்ரிசிட்டி, லைட்னிங் எல்லாம் பார்க்குறார். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், காந்த சக்தி, இழுப்பு. எல்லாத்துக்கும் ஒரு காந்த சக்தி இருக்கு இல்லையா? உலகத்துக்கும் ஒரு இழுக்கு சக்தி. த ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், ஒரு அணுக்குள்ளே எப்படி கட்டுப்பிடிச்சு வச்சுட்டு இருக்கு. ஒரு H2O எடுத்தோம்னாக்கா 2 ஐட்டம்னா அதெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள், அதாவது நியூக்ளியஸ் இருக்குது, அதோடைய மூலம் இருக்குது, முட்டைக்கு இருக்கிறது இல்லையா, அந்த மஞ்சள்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி ப்ளஸ் சுற்றி வர இருக்கிற அதெல்லாம் ஒரு பீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஒரு கிரகங்கள் ஒன்றுக்கு ஒன்று போகாமல் இருக்க ஒரு ஃபோர்ஸில் ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் போய்கிட்டு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், வீக். அப்புறம் எல்லாமே இருக்குது ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். அதுதான் இந்த 24, 28, 32, 36, 40, 44, 48 எப்படி அது அழகாக நன்னாள்னு போட்டிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி மந்திரங்களில் வரிகளையும் வகுத்துருக்காங்க. இப்போ 11, 4, 44 அது அப்படி வகுக்க வேண்டிய அர்த்தம் இல்லையே, அவசியம் இல்லையே. 11 சிலபஸ், 11 அக்ஷரங்களில் 4 வரிகள் அடக்கிறார்கள். 12 அடக்கி 48 ஆக்கிறார்கள். ஆனால் அனுஷ்டுப்பில் 8, 8, 12, 8, 36 வருது இல்லையா? காயத்ரி உஷ்ணுக்கு அனுஷ்டுப்பு, காயத்ரி உஷ்ணுக்கு அனுஷ்டுப்பு பிருகத்தியில் 36 வருது. 8, 8, 16, 16, 12, 28, 28, 8 அது 4 வரி. ஆனால் 8, 8, 12, 8 இந்த 36க்கு. அதை ஒரேடியாக 12x3 போடாமல் 8, 8, 12, 8 அதெல்லாம் நான் விவரமாக வளர்க்குறேன். அடுத்த ஒரு தனியாகவே இதற்கென்று ஒரு விபாகம், ஒரு சொற்பொழிவு ஏற்படுத்தி அதில் விபாகங்கள் போட்டு அதில் நாம் பார்க்கலாம். அதனுடைய ஆழ்ந்த விஞ்ஞான தத்துவங்கள் இந்த சந்தஸ் என்றால் என்று நன்றாக புரியும். ஸோ எதற்காக எடுத்தேன் என்றால், இந்த காயத்ரி நாம் சொல்லுவது காயத்ரி சந்தஸுக்கு உள்பட்ட அந்த மந்திர இதில் நாம் சொல்வோமே ஆனால், அல்லது தியானம் பண்ணுவோமே ஆனால், சாதாரண மந்திரத்தில் நம்முடைய பண்டிதர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். அதுக்கு தான் இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பெரியவரிடம் சென்று, ஒரு படித்தவரிடம், ஒரு பண்டிதரிடம் சென்று நாம் தீட்சை எடுத்துக்கொள்ள வேண்டும், உபாசனங்கள், ஆசீர்வாதங்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறுவார்கள். மந்திரம் சரியா சந்தஸோடு சொல்லிக் கொடுப்பார்கள். அதற்காகத்தான். ஸோ இதோடு முடித்துக்கொள்கிறேன். தயவுசெய்து என்னுடைய சேனலில் பதிவு செய்வீர்களானால் தொடர்ச்சியாகவே என்னுடைய சொற்பொழிவுகள் வந்து கொண்டே இருக்கும். அதுவரைக்கும் நன்றி. பூயாத் தாவத் சுபமங்கலம். ஹரி ஓம்.